ஆறுமுகத்த வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க அன்னபூர்ணி. இதனால ஆறுமுகம் ரொம்ப வருத்தப்படுறாரு. "நீ கவலைப்படாத ஆறுமுகம், சீக்கிரமாவே உண்மை வெளிய வரும்." அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. நம்ம வந்து பைரவி வந்து ஃபோன் பண்ணி வந்து சஞ்சய் கேட்டு, "இந்த மாரி வந்து மெடிக்கல் டெஸ்ட் வந்து எடுத்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு சஞ்சய் வந்து, என்ன பண்ணுறது, அதெல்லாம் வந்து ப்ரொசீஜர் இல்ல. அதெல்லாம் எடுக்க முடியாது பைரவி." அப்படின்னோனே, "ஆறுமுகம் தான் தப்பு பண்ணியிருக்கான். அதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாமே இருக்கு." அப்படின்ற மாரி சொல்லிடுறாரு. அதுக்கேட்டு, "மெடிக்கல் டெஸ்ட் எடுக்காம எப்படி நீ வந்து அந்த தப்ப ஆறுமுகம் தான் பண்ணான்னு சொல்லுவேன்." "இல்ல, எனக்கு எல்லா எவிடன்ஸும் கிடச்சிருக்கு. அந்த வள்ளி வந்து கட்டாயமா வந்து இந்த மாரி இருக்குன்னு சொல்றா. அது மட்டும் கிடையாது. கன்ஃபார்மா ஆறுமுகம் தான் அந்த தப்பு பண்ணியிருக்காரு. தப்பா நினச்சுக்காத பைரவி. இதான் நடந்திருக்கு. என்ன நடந்தாலும் எனக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. பத்தாதுன்னு இங்க வந்து ஆறுமுகத்த அரெஸ்ட் பண்ண சொல்லி எனக்கு வந்து சொல்லிட்டாங்க. அதனால வேற வழி இல்ல. நான் ஆறுமுகத்த அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால நான் தப்பா நினச்சுக்காத." அப்படின்னு நம்மளால சொல்லிடுறாரு. அத கேட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க பைரவி. "என்ன இந்த சஞ்சய் இப்படி சொல்றாரு?" அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஆறுமுகத்த அரெஸ்ட் பண்ண சஞ்சய் வந்தா எப்படி இத தடுக்கிறது? இத தாங்குவாங்களா? எல்லாரும் வீட்ல ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பைரவி செம டென்ஷனா இருக்காங்க. இங்க வந்து சிவா வந்து என்ன பண்றாரு, ஆறுமுகத்துக்கிட்ட, "நீ கவலைப்படாத ஆறுமுகம். இந்த பிரச்சனை வந்து கண்டிப்பா உன்ன நான் காப்பாத்துவேன்." அப்படின்றாரு. ஆறுமுகம் ஒரே டென்ஷனா இருக்காரு. அப்போ வந்து கரெக்ட்டா பைரவி வந்து, "ஆறுமுகம், வேற வழி இல்ல. போலீஸ் வந்து உன்ன அரெஸ்ட் பண்றதுக்காக வராங்க." அப்படின்னோனே, "நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் எந்த தப்புமே பண்ணல பைரவின்னோனே." "அது எனக்கு தெரியும். ஆனா போலீஸ் வந்து எவிடன்ஸோட வரேன்னு சொல்றாங்க. அப்போ அவங்க கிட்ட நெறைய எவிடன்ஸ் மாட்டியிருக்குன்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலன்னோனே, நான் எந்த தப்புமே பண்ணல. இல்ல, நீ வந்து ட்ரிங்க் அண்ட் டிரைவ் வேற பண்ணியிருக்கல்ல. அதனால தான் போலீஸ் வந்து." "அப்போ போலீஸ் என்ன அந்த கையும் களவுமா பிடிச்சிருக்கணும்ல. அதுவும் இல்லையே. நான் கீழ இந்த ரோட்ல தானே படுத்திருந்தேன். அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா நீ வந்து ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணதால தான் உன்ன அரெஸ்ட் பண்ற மாரி கேஸ் போட்டுருக்காங்க உன் மேல. அது மட்டும் கிடையாது. நீ ஒரு பொண்ணுகிட்ட இந்த மாரி தவறா நடந்திருக்க." அப்படின்ற மாரிலாம் வந்து கேஸ் போட்டுருக்காங்க அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க. "என்ன பைரவி, இதெல்லாம் அநியாயமா இருக்கு. நான் எந்த தப்புமே பண்ணல பைரவி." அப்படின்னோனே, சரி, இப்ப என்ன பண்றதுன்னு அதான் தெரியல. மெடிக்கல் டெஸ்ட் ஏதோ எடுக்கணும்னு சொன்னாங்கல்ல, அது எடுத்தாங்களான்னோனே, "அந்த டெஸ்ட் எடுக்க முடியாதாம்." "என்ன சொல்ற பைரவி?" "ஆமா, அது வந்து எடுக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. இதுலயே வந்து உனக்கு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "எனக்கே ஒண்ணும் புரியல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நீ எந்த தப்புமே பண்ணல நிரூபிச்சா மட்டும் தான் இதுலேருந்து நீ தப்பிக்க முடியும் ஆறுமுகம். அதுக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு." அப்படின்னு சொல்லி, "எல்லாத்துக்கும் காரணம் சஞ்சய் தான் வேணும்னே எனக்கு மேல கேஸ போட்டு இந்த மாரி பண்றான்." அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் டென்ஷன் ஆகுறாரு. "அதெல்லாம் இல்ல ஆறுமுகம், நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க சஞ்சய்." என்னோனே, "நான் தப்பா புரிஞ்சுக்கல. கரெக்ட்டா தான் புரிஞ்சுக்கிறேன். சஞ்சய் வேணும் தான் இவ்ளோ பண்ணிட்டு இருக்கான். உனக்கு ஏன் பைரவி புரிய மாட்டேங்குது?" அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆயிறாரு. இங்க வந்து போலீஸ் வந்து வராங்க. நம்ம வந்து ஆறுமுகத்த அரெஸ்ட் பண்றதுக்காக. அத பார்த்துட்டு வந்து, "இந்த மாரி ஆவுதே, என் குடும்ப மானமே போதே. இதெல்லாம் தேவையா?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆறுமுகம், இப்படி பண்ணிட்டியேடா. உன்னால தான்டா இவ்ளோ பிரச்சனை உருவாச்சு. நீ எல்லாம் மனுஷனாடா? இப்படி குடும்ப மானத்த எடுத்துட்டியேடா." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. உடனே வந்து கூட சேர்ந்து என்ன பண்றாங்க, மகாவ போட்டு போட்டு குடுத்துட்ருக்காங்க. "இந்த மாரி ஆறுமுகத்தால நம்ம குடும்பம் மானமே போச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தில யார் இருக்க போறா? அக்கா, நீங்க தலையே காட்ட முடியாதுக்கா. இதுக்கப்புறம் அவ்வளோதான்க்கா. உங்க மூஞ்சில யாருமே வந்து எல்லாரும் முழிச்சாலும் நீங்க யார் மூஞ்சிலும் முழிக்க முடியாதுக்கா." அப்படின்னு நம்மலாம் பேசி விட்டுறாங்க. அதனால இன்னும் வந்து அழ அழ ஆரம்பிக்கிறாங்க. "சும்மா அத்தை அழ வச்சுட்டு இருக்காதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க பைரவி. உடனே வந்து, "என்ன மன்னிச்சிடுங்கம்மா. எனக்கு வேற வழி தெரியல. ஆறுமுகத்து மேல கேஸ் வந்து ஸ்ட்ராங்கா ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதனால வேற வழியே கிடையாது. ஆறுமுகம் தப்பு பண்ணியிருக்கார்ல. அதனால அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். வேற வழி கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் அரெஸ்ட் பண்ண போறாரு. "நிறுத்துங்க." அப்படின்னு சொல்லிட்டு சிவா அங்க வராரு. சிவா பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. சிவா வள்ளியோட சேர்ந்து வராரு. வள்ளிய பார்த்தோன்னே செம்ம டென்ஷன் ஆயிடுது. "இவள அப்பவே மிரட்டி ஊர விட்டு போ சொன்னா, இங்க வந்திருக்காளே! எவ்வளோ திமிரு இருக்கும் இவளுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு சஞ்சய். சஞ்சய் வந்து, "இவ எப்படி இங்க?" அப்படின்னோனே, வள்ளி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. எல்லாத்தையும் சொல்லிட்டாளே! என்ன பத்தி சொல்லியிருப்பாளோ?" அப்படின்னு சஞ்சய் யோசிக்கிறாரு. வள்ளி, ஆறுமுகம் எந்த தப்புமே பண்ணல. வள்ளி முன்ன பின்ன மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருப்பா. அதெல்லாம் உண்மை நம்ப முடியுமா?" அப்படின்றாரு சஞ்சய். "அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. இந்தாங்க மெடிக்கல் டெஸ்ட்." அப்படி சொல்லிட்டு காட்டுறாங்க. பார்த்தா அதுல வந்து ஆறுமுகம் எந்த தப்புமே செய்யலன்னு நிரூபணம் ஆகுது. அத பார்த்துட்டு பைரவி வந்து, அந்த மெடிக்கல் டெஸ்ட் பிரகாரம் ஆறுமுகம் எந்த தப்புமே பண்ணல. வேணும்னே வந்து இந்த வள்ளி தான் பொய் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அத கேட்டுட்டு வந்து, "என்னம்மா சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு, "என் புள்ள அப்ப எந்த தப்புமே பண்ணலையா?" அன்னபூர்ணி சொல்றாங்க, "ஆமா அத்தை. அவரு எந்த தப்புமே பண்ணல. நான் அதான் சொன்னேன்ல, அவரு எந்த தப்புமே பண்ணலன்னோனே, ஆறுமுகம், என்ன மன்னிச்சுடுடா. நான் உன்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல." அப்படி சொல்லி அழறாங்க. "பரவாயில்லம்மா, அழாதம்மா." அப்படின்னோனே, "சிவா, நீ தான்டா இந்த விஷயத்துலேருந்து ஆறுமுகத்த காப்பாத்தியிருக்க." அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்றாங்க. "என்ன பெரியம்மா நீங்க?" அப்படின்னோனே, இதெல்லாம் பார்த்து சஞ்சய் செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு.